மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மத்திய பட்ஜெட் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS வரவேற்பு தெரிவித்துள்ளார். தூதர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஸ்வரன். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய பட்ஜெட் சம்பந்தமான அறிக்கையை தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்திய நாட்டின் 2025-26 ஆண்டிற்கான பொருளாதார அறிக்கை கடந்த 29ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட நிலையில் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டுக்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நிதியமைச்சருக்கு தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலக அளவில் போர் போன்ற பதற்றமான சூழல்கள் இருக்கக்கூடிய நிலையிலே உறுதியற்ற சூழ்நிலையிலும் இந்திய பொருளாதார வளர்ச்சியை 6.5% 7% உயரும் என்றும் அதே போல 6.8 முதல் 7.2% இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பொருளாதார நிலையில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளதை காட்டுகிறது என்றும் அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். மேலும் EPS அவர்கள் இந்த அறிக்கையில 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கை நிதிநிலை மேலாண்மையை வலுப்படுத்தும் வகையில் நிதி பற்றாக்குறையையும் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் கடன் அளவையும் குறைக்க எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது. இது வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என்றும் EPS குறிப்பிட்டிருக்கிறார். இறக்குமதியை குறைக்க, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க, ஆராய்ச்சி, உற்பத்தி, உயர் தொழில்நுட்பம் சார்ந்த கட்டமைப்புகள் மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு, மின்னணு சார் உற்பத்தி, மருந்து, ஜவுளி, கண்டெய்னர் உற்பத்தி போன்ற பல துறைகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்று EPS தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதற்கான நிதி ஆதாரங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனுடைய சிறப்பு அம்சம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக குறிப்பாக ஜவுளி மேம்பாடு திட்டம் என்பது திருப்பூர், கரூர் போன்ற பகுதிகளுக்கு பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரக்கு வேக வழித்தட பாதைகள், வேக ரயில் பாதைகள், நீர்வழி பாதைகள் போன்றவை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகவும் பயன் தரக்கூடிய திட்டம் என்றும் மேலும் கால்நடைத்துறை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி இருப்பதை அதிமுக சார்பில் பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறு குறு தொழில் மேம்பாட்டுக்கு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பாக நிதி ஆதாரம் பெறுவதை உறுதி செய்ய 2000 கோடி மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியாக ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கீடு போன்றவை மிக உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.